ஹலோ நேயர்களே, மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஸா சாஸ். ஓகே, இந்த பிஸா சாஸ் எப்போ தடவுவாங்கன்னா, ஒன்ஸ் அந்த பிஸா டவ் ஃப்ளாட்டாக தட்டிட்ட பிறகு முதல்ல இந்த சாஸ் தடவிட்ட பிறகு தான் மற்ற டாப்பிங்ஸை போடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன் நான். அது இந்த மாதிரி எக்ஸ்க்ராஸ் பண்ணி நல்ல ஒரு பாயிலிங் வாட்டரில் ஒரு 2 to 3 minutes குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தோலை பிச்சு எடுத்துருங்க. இந்த பிஸா சாஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு தக்காளி தொக்கு, நம்ம ஊர் தக்காளி தொக்கு மாதிரி தான். ஒன்றும் இல்லை, இதில் ப்ரிப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் சில பல இன்க்ரீடியன்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க, இப்போது தோல் நல்லா பிச்சின்னு இருக்கும், இது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து ஓகே, தக்காளியோட தோல் எல்லாம் பிச்சாச்சு. இப்போ வந்து இதை 2 ஈக்குவல் போர்ஷனாக பிரித்து ஒரு போர்ஷனை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இப்போது 2வது போர்ஷனில் ஒரு 3 தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் வெளில எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்லைசஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் இல்லை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. இது நல்லா ஹீட்டான பிறகு ஒரு 5 பூண்டு பல்லை நல்லா பொடியாக நறுக்கி எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இந்தளவு வெந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டொமேட்டோ பீசஸை அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுட்டு வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போது டொமேட்டோ பியூரி எடுத்து ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ பியூரி ஊற்றின பிறகு இந்த மாதிரி நல்லா கலரிட்டு ஒரு 2 to 3 minutes மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். இது நல்லா வெந்த பிறகு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரெகானோ. இது ஒன்றும் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லையும் இருக்கிற கற்பூரவள்ளி இலையை தான் காய வச்சு பொடியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பெசில், இது துளசி ஃபேமிலியை சேர்ந்தது. அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ரெட் சில்லி பவுடரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதன் பிறகு கடைசியாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரெகானோ, பெசில் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணலாம். பட் உங்கள் வீட்டில் இல்லைன்னா இது சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரையாகவே வைப்பாங்க, அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ மூடி வச்சு ஒரு 5 to 10 minutes லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் திறந்து கலரி விட்டுக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு லாஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ட் போட்டுன்னா முடிஞ்சிருச்சு.
அந்த லாஸ்ட் டூவில் ஃபஸ்ட் ஒன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் வினிகர், இது வந்து ஸ்டோரேஜ்க்காக, இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். நம்ம ஒரு ரொம்ப நாள் இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஊற்றின பிறகு ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து போட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுடைய பிஸ்ஸா சாஸ் ரெடி. இது ஒரு பாட்டில் கண்டெய்னரில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் எப்போ வேணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் பிஸ்ஸாவோ இல்லை வேறு ஏதாச்சும் புதுசாக எதாவது ட்ரை பண்ண போகிறீங்களோ பிஸ்ஸா டவ் வச்சு அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.